ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு தி செஷன். ஸோ நம்ம 50 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 20 வந்திருக்கோம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் டெஸ்ட் அண்ட் பிக்யூஆர்எஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன் டுடேஸ் வேர்ல்ட் ஹேண்ட்லிங் மணி அண்ட் மேக்கிங் பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் கம் நேச்சுரலி டு அஸ். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் மணியை ஹேண்டில் பண்றதோ, அதன் மூலமா பர்ச்சேஸ் பண்றதோ, இல்ல விக்கிறதோ எல்லாமே வந்துட்டு நேச்சுரலா நம்ம எல்லாத்துக்கும் வருது. ஓகே, ஒரு சின்ன குழந்தைட்ட குடுத்து, பைசா குடுத்து அது போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னா கூட அதால பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும். அதனால எல்லாருக்கும் அத ஹேண்டில் பண்றதுக்கு முடியும். ஓகே, இந்த உலகத்துல. ஹவெவர், பிரியர் டு தி டெவலப்மென்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் கரன்சி, அதாவது எந்த ஒரு கரன்சியும் டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடி பீப்புள் டேஷ் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ். மார்க்கெட்டட் பண்ணாங்களா, அட்வர்டைஸ் பண்ணாங்களா? மணி சொல்லும்போது இங்க அட்வர்டைஸ்டு வருது. ஆப்ரேட்டடா, பீப்புள் ஆப்ரேட்டட் இன் டிஃபரெண்ட் வேஸ். ஆப்ரேட்டட்ங்கிறது என்னது? ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்றது, ரன் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் ஆப்ரேட்டட். ஒரு கடையை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதுவும் வரும். மார்க்கெட்டட் ட்ரேட் பார்க்கும்போது பீப்புள் இந்த கரன்சி எல்லாம் டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல என்ன பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பீப்புள் வந்துட்டு ட்ரேடுக்கு மார்க்கெட்டட்ங்கிறது இங்க வராது. மார்க்கெட்டட் அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு மார்க்கெட் இருக்கும், அங்க நம்மளோட பொருளை வந்து காமிக்கிறது. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல, அதுதான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மார்க்கெட்டட் இங்க வராது. இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ட்ரேடட் அப்படின்னு தான் வரும். ஸோ ட்ரேடட் எப்படி போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசிக் கரன்சிலாம் டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடி பீப்புள் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய வேஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பார்ட்டர் ட்ரேட். அதுக்கப்புறம் பாருங்களேன், ட்ரேடுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. சிம்பிள். இங்க இருந்து நம்ம க்ளூ எடுத்துக்கலாம். அடுத்து ஃபுல்லாவே ட்ரேடுன்னு வச்சு பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்ப இங்க ட்ரேடட் அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும். ட்ரேடட் அப்படின்னா என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். விற்கிறது, ஒருத்தவங்க கிட்ட குட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்மளும் பார்ட்டர் சிஸ்டம்னா நம்மளும் அதுக்கு ஏத்தாப்புல ஈக்குவலா மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை வாங்குறது. அதானே பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க, பீப்புள் வந்து கரன்சி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய வேஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டர் ட்ரேட் வாஸ் தி சிம்பிளஸ்ட் ஆஃப் தெம் ஆல். சிம்பிளா இந்த பார்ட்டர் ட்ரேட் தான் இருந்திருக்கு. ஏன்னா ஈஸி தானே. 1 கிலோ அரிசி வாங்கிட்டு 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறது, அந்த மாதிரி சிம்பிளா அந்த வே இருந்திருக்கு பார்ட்டர் ட்ரேட் அப்படிங்கிறது. People would trade the things they owned for the things they wanted. In this kind of dash. In this kind of இந்த barter system மூலமா people வந்துட்டு திங்ஸை ட்ரேட் பண்ணி they owned for the things they wanted. தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை ட்ரேட் பண்ணி people வந்துட்டு ட்ரேடுனா தன்னோட பொருளை கொடுத்து அவங்க வாண்டட்னா அவங்களுக்கு தேவையான பொருளை பெற்றுக்கிறாங்க. ஓகே, சரி. அடுத்து இன் திஸ் கைண்ட் ஆஃப் டேஷ். அப்ப இன் திஸ் கைண்ட் ஆஃப் இதுல என்ன வரும்? டிரான்சாக்ஷன் தானே வரும் இந்த இடத்துல. இன் திஸ் கைண்ட் ஆஃப், அப்ப நம்ம பொருளை கொடுத்து பொருளை வாங்குறோம். நமக்கு பிடிச்சதை, நமக்கு தேவையான இதை வந்துட்டு நம்ம டிரான்சாக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை, நான் ஓன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிக்கிறேன். ஸோ அப்போ அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, டிரான்சாக்ஷன். கொடுத்துட்டு வாங்குறது, கொடுக்கல் வாங்கல், டிரான்சாக்ஷன் தான் வரும். கரெக்டா? ஓகே. ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்னாலே நமக்கு அந்த டீல் தானே வரும். ஒரு பிஸ்னஸ் டீல் பண்றது, இல்லாட்டி வந்துட்டு நம்ம கொடுக்கல் வாங்கல், அந்த மாதிரி நம்ம மணி கூட டிரான்சாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான். அப்புறம் மற்றதுக்கும் வேணா மீனிங் சொல்லிடுறேன். கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? சைஸ் ரெடியூஸ் ஆகுறது கான்ட்ராக்ஷன். மியூட்டேஷன்னா என்ன? நம்ம அந்த செல் எல்லாம் படிச்சிருப்போம். சேஞ்சுன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் மியூட்டேஷன் அப்படின்னு. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன? மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, மியூச்சுவலா கையெழுத்திட்டு நாங்க ஒரு பொருளை வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்ல, இங்க அக்ரிமெண்ட்டும் வருது. கிளியர்? டிரான்சாக்ஷன் தான் வரும். ரொம்ப ஈஸியானது. பார்க்கதான் இந்த சென்டென்ஸ்லாம் நீங்க பெரிய பெரிய பேராகிராஃபா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. பெரிய பெரிய பேராகிராஃப் தான் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க நான் ட்ரேடுங்கிறத வச்சு இது போட்டேன், இங்க கண்டிப்பா தெரியும் டிரான்சாக்ஷன் தான். ஒரு பொருளை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு பேர் என்ன? டிரான்சாக்ஷன் தானே. அப்ப ஈஸியா போட்டுடலாம் தானே. அடுத்து, for example, if someone wanted a set of cloths and had a cow left over, he would have to find someone who would want a cow and be willing to give away a set of cloths. இப்போ ஒருத்தங்களுக்கு கிளாத்ஸ் வேணும்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய கவ்வை இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து கிளாத்தை வாங்கிக்கிறாங்க.
barter system பத்தி எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறோம் அவ்வளவுதான். So அடுத்து பாத்தீங்கன்னா however it wasn't as straightforward as give and take, the people would be cheated. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கிடையாது, கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரிலாம் கிடையாது. நம்ம கொடுத்த பொருளுக்கு ஈக்குவலா வந்துட்டு நமக்கு அதுக்கான பொருள் நமக்கு திரும்ப பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. நிறைய டைம் வந்து பீப்புள் சீட் பண்ணப்படுறாங்க. எப்படி சீட் பண்ணப்படுறாங்க இப்ப நீங்களே இங்கேயே யோசிச்சுட்டு பாருங்களேன். செட் ஆஃப் கிளாத்ஸுக்கு தன்னோட லாபம் கொடுக்கக்கூடிய தன்னோட கவ்வையே வந்துட்டு விக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு நிறைய சீட் பண்ணப்படுறாங்க. வெறும் ஒரு சட்டைக்காக உங்களோட கவை வந்துட்டு நீங்க விக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்களா? மாடல் விப்பீங்களா? அப்ப இது வந்துட்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி கிடையாதுல்ல. அதிகமா இழக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமா பெறதுக்காக அதிகமா நம்ம இழக்கிற மாதிரி இருக்குது. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவும் இருக்கு இந்த பார்ட்டர் சிஸ்டத்துல அப்படின்னு சொல்றாங்க. த டேஷ் ஆஃப் மணி, த பிலீஃப் ஆஃப் மணியா, நோஷன் ஆஃப் மணியா, கான்செப்டா, ஒப்பீனியனா அப்படின்னு பாத்தீங்கன்னா மணியோட கான்செப்ட் வந்துட்டு நான் சொல்லும் போதே அந்த கான்செப்ட்ங்கிறது வருது. இங்க பாருங்களேன், மணி ஃபைனலி டுக் ரூட் இன் பீப்புள்ஸ் மைண்ட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு மக்களோட மனசுல மணிய பத்தின மணியோட பிலீஃபா நம்பிக்கை வருதா, இல்ல மணி மேல இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் வருதா, இல்ல கான்செப்ட் வருதான்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட். நான் சொல்லும் போதே எனக்கு அந்த கான்செப்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. இந்த மாதிரி சீட் பண்ணப்படுறாங்க, இந்த பார்ட்டர் சிஸ்டத்துல நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கு. சோ அதனால இப்பதான் என்ன ஆகுது, இந்த மணியோட வேர் உள்ள பீப்புள் மைண்டுக்குள்ள வருது கான்செப்ட், அந்த ஐடியாவே வருது. ஐடியா கான்செப்ட்னா என்ன, ஐடியான்னு சொல்லுவோமா, ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இந்த மணி பத்தின ஒரு தாட் இல்ல ஐடியா, மணி அப்படிங்கறத பத்தின திங்கிங்கே இதுக்கப்புறம் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ அப்ப இங்க த கான்செப்ட் அப்படின்னு தான் கரெக்ட். சோ மத்தது பிலீஃப் வரலாமான்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை, மணியோட நம்பிக்கை வந்துட்டு ரூட் விடுது அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஐடியாவே ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் சிஸ்டத்தோட நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வருது. அந்த ஐடியா அப்படிங்கிறது இந்த இடத்துல கான்செப்ட் தான் சொல்லணும். கான்செப்ட் ஆஃப் மணி. ஸோ ஐடியா ஆஃப் மணி. நம்பிக்கைன்னு வரக்கூடாது, ஒப்பீனியனும் வரக்கூடாது. சரியா? ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் பாக்குறேன், என்னோட வியூ பாயிண்ட், என்னோட ஜட்ஜ்மெண்ட், நான் ஜட்ஜ் பண்ற விதம், இல்ல நான் வியூ பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அதுவும் ஃபிட் ஆகாது. அதே மாதிரி இந்த நோஷனுக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நோஷனும் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வியூ அல்லது ஐடியான்னு தான் கொடுத்துருக்காங்க. நோஷனோட மீனிங், நோஷன் அப்படிங்கிறதும் வியூ, பார்வை, ஐடியா. இப்போ கான்செப்ட், வியூ, நோஷனுக்கும் சேம் மீனிங் தான் வருது. இந்த நாளுக்குமே எனக்கு தெரிஞ்ச நாளுக்குமே ரிலேட்டடான மீனிங் தான் வருது. பிலீஃபா இருக்கட்டும், ஒப்பீனியனா இருக்கட்டும். ஓகே, இது என்னோட நம்பிக்கையை குறிக்கக்கூடியது, இது என்னோட ஒப்பீனியன், என்னோட வியூ பாயிண்ட குறிக்கக்கூடியது. கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஐடியாவை குறிக்கக்கூடியது. நோஷன் அப்படின்னாலும் ஐடியா, வியூ பாயிண்ட் அப்படிதான் வருது. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 இந்த கிளாஸ் டெஸ்ட் அந்த ஃபில்லப்ஸுமே எப்படி இருக்கு, ஒக்காப் பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. ஸோ ஒக்காபை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இதுலயே நிறைய பெரிய அந்த இதை பத்தின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா பார்க்கலாம். நம்ம 4வது கொஸ்டின் போயிடலாம். ஸோ 4வது கொஸ்டின் பாருங்க. However, as time passed, டைம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் the idea of carrying a bulky coin pouch become less. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம், இந்த அந்த காலத்து ராஜா அவங்க எல்லாம் அந்த டைம், ஸோ அரசர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த டைம்லாம் அந்த கை கொத்து கொத்தா வந்துட்டு பவுச் மாதிரி, பை மாதிரி, அதுல கோல்டு காயின், தங்க காயின்ஸ் இல்ல சில்வர் காயின்ஸ் எல்லாம் போட்டு கிஃப்டா கொடுப்பாங்க. இல்ல எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு சுருக்கு பையில வந்து இத காயின்ஸை போட்டு வச்சுட்டு எங்கனாலும் எடுத்துட்டு போகணும், அங்க போயிட்டு நம்ம தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த காயின்ஸ்லாம் தான் கரன்சியா யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு, கரன்சி மாதிரி. அது இப்ப என்னன்னா டைம் பாஸ் ஆக ஆக இவ்வளவு பெரிய பல்கி காயின் போச்சுலாம் நம்ம கொண்டு ஸ்டார்டிங்ல என்ன காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காயின் அவ்வளவு பல்கியான காயின் போச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதோட ஐடியா வந்துட்டு இப்ப குறைஞ்சிருச்சு. டைம் போக போக டைம் பாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. However, time passed. As time passed, the idea of carrying a bulky coin pouch become less enchanting, appealing, alluring, bewitching அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு அப்பீலிங்னு கொடுத்துருக்கான். ஓகே, சோ அது என்ன அப்பீலிங் அப்படிங்கிறது, லெஸ் அப்பீலிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல என்சாண்டிங், அல்லூரிங் இதுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சாதான் உங்களால போட முடியும். அப்பீலிங்கோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்பீலிங்னா சோ பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற. சோ அந்த மாதிரி யாருதான் வந்துட்டு இப்பெல்லாம் உங்ககிட்ட வந்து நீங்க காயின் பவுச் யூஸ் பண்ணி தான், இல்ல இந்த மாதிரி
கையில அந்த சுருக்கு பையில வந்து பைசா காயின போட்டு வச்சுட்டு, அப்படிதான் உங்களால ஏதாவது பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கெல்லாம் பிடிக்காதுல்ல. ஸோ அது அட்ராக்டிவா இருக்காது. நம்மலாம் இப்போ வந்து ஒரு சிம்பிள் கார்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்ப இந்த மாரி பவுச்லாம் குடுத்தாங்கன்னா, நம்மளால நமக்கு பிடிச்சு பண்ணுமா? இல்ல. அது அட்ராக்டிவா இருக்குமா? நமக்கு பிடிச்ச மாரி இருக்குமா? நமக்கு ப்ளீசிங்கா இருக்குமா? கண்ணுக்கு இதமா இருக்குமா? இல்ல. அப்போ லெஸ் அப்பீலிங். அது இப்போலாம் டைம் போக போக லெஸ் அப்பீலிங் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அதிகமா பிடிக்கல. அதே மாரி இது வந்துட்டு ராபர்ஸும் ஈஸியா அது வந்து உங்களோட திருடன் வந்துட்டு எடுத்துட்டு போயிற முடியும். அப்படிதானே? திருடன் வந்து அந்த பைய புடுங்கிட்டு போக முடியும். அதுவும் குடுத்துருக்காங்க. ஓகே. லெஸ் அப்பீலிங் பிகாஸ் இட் அட்ராக்டட் ராபர்ஸ். அதிகமா நம்ம இப்போ ஒரு பை வச்சிருந்தோம். ஒரு பர்ஸ் இல்ல நம்ம கையில வந்துட்டு அந்த ஒரு சுருக்கு பையில நெறைய காயின் போட்டு வச்சிருக்கோம்னா, திருடங்க பார்த்தாங்கன்னா ஈஸியா புடுங்கிட்டு போயிருவாங்கல்ல. ஓகே. அதுதான் சொல்றோம். சோ இங்க அட்ராக்டிவ் அப்படிங்கிறது கரெக்ட். அல்லூரிங் அண்ட் என்சாண்டிங்க்குலாம் மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அ அப்பீலிங் கரெக்ட் பார்த்துட்டோம். அந்த அல்லூரிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங். அல்லூரிங், என்சாண்ட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. அதுக்கெல்லாம் மீனிங் சொல்லட்டுமா? இப்போ என்சாண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது? நம்மளோட அ அழகுல மூழ்குறதுன்னு சொல்லலாம். மயக்குதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மயக்குறது. ரொம்ப என்சாண்டிங்கா இருக்குது. இந்த பவுடரோட ஸ்மெல்லே வந்துட்டு அவ்ளோ என்சாண்டிங்கா இருக்கு. ரொம்ப மயக்குற மாரி இருக்கு. ரொம்ப அதோட கண்கள வந்துட்டு மயக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? மயக்குதல் அந்த மாரி என்சாண்டிங். அப்ப அல்லூரிங் அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதுவும் எப்படி சொல்றது? இதுவுமே வசீகரமான அப்படிங்கிற மாரி தான் வரும். வசீகரமான ரொம்ப மயக்கக்கூடிய அந்த மாரி. அப்போ பெவிட்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நெகட்டிவா நம்ம சொல்லலாம். பெவிட்சிங் அப்படிங்கிறது அதுவும் மயக்கிறது தான். உள்ளத்தை கொள்ளும் என்ன சொல்றது? ம ம ம மைண்ட மயக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு மயக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மைண்ட் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி. இந்த 4க்குமே என்னன்னா, ஒரு அந்த அதே மீனிங் தானே வருது. மயக்குதல் அந்த மாரி மீனிங் தான் வருது பாருங்க. அப்பீலிங்க்குமே தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய, ரொம்ப ஈர்க்கத்தக்க அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. சோ இது ஈர்க்கத்தக்கன்னு குடுத்துருக்காங்க. இந்த பிவிட்சிங் அப்படிங்கிறதும் மயக்குறது, அ அ மைண்ட் சேஞ்ச் பண்ணி நம்மள ஒ கொள்ளையடிக்கிறது. அதாவது மனச வந்து மாத்துறது, அந்த மாரி செஞ்சுறது இந்த பிவிட்சிங்ல. அப்ப இந்த 4மே பாருங்களேன், கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். சப்போஸ் உங்களுக்கு சினானியம், ஆன்டோனியம்ல கூட இத கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்பீலிங், அல்லூரிங், பிவிட்சிங், என்சாண்டிங் 4மே என்ன மீனிங்னா எது ரிலேட்டடா தான் வரும்? அ அ மயக்குதல், அட்ராக்டிவ்னெஸ் தான் மீன் பண்ணும். 4மே அட்ராக்டிவ்னெஸ் தான் மீன் பண்ணும். பட் இந்த கான்டெக்ஸ்ட் பொறுத்தவரைக்கும், இங்க குடுத்துருக்கிற இத பொறுத்தவரைக்கும், அப்பீலிங் தான் கரெக்ட்டா இருக்கும். அப்பீலிங் இஸ் லெஸ் அப்பீலிங் பிகாஸ் இட் அட்ராக்டட் ராபர்ஸ். ஓகே. இங்கேயும் அட்ராக்ட் அப்படிங்கிறத வச்சு குடுத்துருக்கோம். அதனால மேபி அத வச்சு இங்க அப்பீலிங் குடுக்குறோம். நமக்கு அப்பீலிங்கோட மீனிங் அட்ராக்டிவ் தானே பார்த்தோம். அது ரிலேட்டடா கூட இதுதான் ஆன்சர்ன்னு குடுத்துருக்கோம். ஓகே. மத்தது 3க்கும் இதுக்கும் மயக்குதல், இதுக்கும் மயக்குதல், இதுக்கும் மயக்குதல், இதுக்கு ஈர்க்கிறதுன்னு குடுத்துருக்கான் தமிழ் மீனிங். அப்ப அது என்ன வித்தியாசம்? ஈர்க்கிறதுனா என்ன? மயக்குறதுனா என்ன? எல்லாமே ஒண்ணு தானே. நீங்க ரிலேட்டடா கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே மாரி தான் எனக்கு தோணுது. சோ நம்ம எக்ஸாம் படி தான் பார்க்கணும். எக்ஸாம் படி ஆன்சர் வந்துட்டு அப்பீலிங் தான் குடுத்துருக்கோம். அடுத்து செக்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் அட் தட் டைம் பை கிரீக் அண்ட் ரோமன் ட்ரேடர்ஸ் ஹூ பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ட் சிட்டீஸ். தூரத்துல இருக்கக்கூடிய சிட்டீஸ்ல இருந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, அப்பவே அந்த காலத்திலேயே செக் யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஸ். நம்ம இப்ப யூஸ் பண்றோம்ல செக்லாம். இந்த செக்ஸா வரும்? இதுதானே வரும் செக்னா. ஓகே. சரி. பிகாஸ் தே குட் ஒன்லி பி யூஸ்டு பை பெர்சன் whose name was on them. These were not only lightweight but also deterred robberies. அதாவது அந்த அந்த செக்ல யாரோட பேர் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அவங்களால மட்டும்தான் அதுக்கான வேல்யூ பெற முடியும். அது வெறும் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்குது. அதே மாதிரி ராபரியும் ஈஸியா பண்ண முடியாது. சின்ன பொருளா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ராபர்ஸ்க்குலாம் தெரியாது. திருடர்களுக்கெல்லாம் அது வந்து அட்ராக்ட் ஆகாது. ஓகே. அ அவங்க ஈர்த்து போக மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. எனக்கு தெரியுமா? தெரியாதா?
திருடர்கள் ஈஸியா கண்டுபிடிக்க மாட்டாங்களா, அதுதான் டிட்டர்ட் அப்படிங்கிறது தள்ளி வைக்கிறது, ராபரியில இருந்தும் தள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் திஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் திஸ் கான்செப்ட் த banks later issued notes in exchange for dash in exchange for டெபாசிட்டடா செட்டில்டு எதுக்குங்க கொடுக்க போறான், செட்டில்டு கோல்டுன்னு சொல்லுமா, இல்ல கலெக்டட் கோல்டு தட் குட் பி யூஸ்ட் அஸ் கண்டெய்ன்டு கோல்டு வராது, கலெக்ட் பண்ணப்பட்டவா இல்ல டெபாசிட் பண்ணப்பட்டவா, ஃபார் கலெக்டட் கோல்டு தட் குட் பி யூஸ்ட் அஸ் கேஷ் ஃபார் டெபாசிட்டட் கோல்டு. ஓகே, டெபாசிட்டட் கோல்டு. ஓகே, இந்த அக்கார்டன்ஸ் வித் இந்த கான்செப்ட் படி, அதாவது இந்த செக் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் படி பேங்க்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டரா வந்து நோட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எதுக்கு? இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் டெபாசிட்டட் கோல்டு. நம்ம பேங்க்ல வந்து கோல்டு டெபாசிட் பண்ணோம்னா அதுக்கு பதில் பேங்க்குக்காரங்க நமக்கு வந்துட்டு ஒரு நோட்டு, பைசா மாதிரியே இல்ல இந்த செக் மாதிரியே ஏதோ கொடுக்குறாங்க. ஓகே, நோட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது எதோ மீன் பண்ணுது இங்க சொல்லல. ஓகே, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு டெபாசிட் கோல்டு டெபாசிட் பண்ணா நமக்கு நோட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அண்ட் தட் குட் பி யூஸ்ட் அஸ் இன் கேஷ். அப்ப இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது கேஷை தான் குறிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப நான் வந்து 500 கோல்டு காயினை வந்து டெபாசிட் பண்ணேன்னா அதுக்கு ஏத்தாப்புல மணி கேஷ் தானே, நோட் அப்படிங்கிறது கேஷ் தான் மீன் பண்ணுது. அப்போ இப்போ நம்ம சென்டென்ஸை அடுத்து வாசிச்சதுனால தெரிஞ்சுக்கிட்டேன் அது கேஷ் தான் மீன் பண்ணுது. அப்ப நான் 500 கோல்டு காயினை டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 500 கோல்டு காயினுக்கு ஈக்குவலான நோட்ஸ் கொடுப்பாங்க, கேஷ் நோட்ஸ், அதாவது கேஷ் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க கலெக்டட்னு வராது. எனக்கு கலெக்டட் கன்ஃபியூஸா இருந்துச்சு, அதனால தான் நான் அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணல. அப்ப கிளியரா? அப்போ இங்க டெபாசிட்டட் தான் கரெக்டான ஆன்சர், டெபாசிட்டட். ஸோ மற்றதுக்கும் மீனிங் தெரியணும்ல. கண்டெய்ன்ட் அப்படிங்கிறது கண்டெய்ன்ட்னா இருக்கிறது, ஓகே, நமக்குள்ள இருக்கிறது, ஓகே, ஹேவ் அப்படிங்கிற மீனிங்ல வரும். கலெக்டட் அப்படின்னா என்னது? கலெக்டட்னா கேதர் பண்றதுன்னு அர்த்தம், பெறுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து கலெக்ட் பண்றதா வரும், இல்ல கோல்ட் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், பேங்க்ல இருந்து வாங்குறது கிடையாது கோல்ட, பேங்க்ல கோல்டு கொடுக்கணும், கலெக்டட் வராது. செட்டில்னா என்ன? செட்டில்னா எல்லாருக்கும் தெரியும், சரியா? முடிவு, செட்டில் ஆயிட்டேன், செட்டில்டு, ஃபைனலைஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுவும் வராது. ஓகே, ஸோ இங்க ஆன்சர் வந்துட்டு என்னதான் வருது? டெபாசிட்டட் தான் வருது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின் தான். The so-called harmless activities of a small number of people, okay, are increasingly becoming a serious problem. இட்டுங்கிறது வராது கண்டிப்பா, சி வச்சு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வராது. You would have seen an increasing amount of junk mail. இது ரெண்டும் ஏதோ ஒரு இதுல நமக்கு கரெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் கிடையாது. harmless activities of a small or increasing problem. டி வச்சும் ஏ வச்சும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கண்டிப்பா பி வச்சு கிடையாது, சி வச்சு கிடையாது. டிஏபிசி, டி அதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி தானே இருக்குது. இங்க பாருங்க, ஸ்பேம் இஸ் த ஃப்ளூடிங் ஆஃப் த இன்டர்நெட் வித் மெனி காப்பீஸ் ஆஃப் சேம் மெசேஜ். நம்ம ஓகே, இது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம மெயில் பாக்ஸ்ல ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஸ்பேம் ஃபோல்டர்ல. அது எதுக்காகனா நிறைய காப்பீஸ் வந்துட்டு அதுல சேவ் ஆகிருக்கும். ஓகே, சேம் மெசேஜ் பாத்தீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மெசேஜ் ஒரு நிறைய தடவை அதுல வந்து சேவ் ஆயிருக்கும். In an attempt to force the message on people who would not otherwise choose to receive it. நமக்கு அது வரணும்னு நம்ம எதிர்பார்க்கல, ஓகே, நமக்கு அது தேவைப்படாது. பட் இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்மளோட நமக்கு சென்ட் பண்றாங்கல்ல, மெயில வந்துட்டே இருக்குல்ல, ஏதாவது ஒரு கூகுள் லிங்கை கிளிக் பண்ணாலும் அதுல இருந்து ஏதாவது ஸ்பேம் மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கும். அப்ப அதுதான் இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துருக்காங்களா? அப்ப இதுதான் இன்ட்ரோடக்ஷன். The so-called harmless activities of a small number of people are increasingly becoming a serious problem for the internet. இதுவுமே எனக்கு இன்ட்ரோடக்ஷன் போட்டா இல்ல the so-called harmless activitiesங்கிறது இங்க எதை சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பேம் வருது இல்ல, ஸ்பேம் மெசேஜஸ், இதுதான் வந்து harmless activityன்னு சொல்றாங்க. இந்த நம்பர் ஆஃப் பீப்புள், சிலர் தான் பண்றாங்க இந்த மாதிரி harmless activity, இந்த மாதிரி ஹார்ம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியா. இதனால ஓகே, இதனால என்ன சொல்ல வராங்கன்னா,
ஹார்ம்லெஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் இது ப்ராப்ளம் தான். இன்டர்நெட்ட பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம். சீரியஸான ப்ராப்ளமா தான் பார்க்கப்படுது. ஓகே. நீங்க உங்க உங்க மெயிலுக்கு வந்து ஸ்பாம் மெசேஜ் வர்றது ஹார்ம்லெஸ் தான். ஆனா படி பார்க்கும்போது, இந்த சைபர் கிரைம் படி பார்க்கும்போது, அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் தான் சொல்றாங்க. இந்த இடத்துல ஹார்ம்லெஸ்ன்னு குடுத்தோனே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஹார்ம்லெஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆ ஸோ டிஏ டிக்கு அப்புறம் ஏ தானே. ஸ்பாம் பத்தி குடுத்துருக்காங்க. இந்த சோ கால்டு ஹார்ம்லெஸ்ங்கிறது இந்த ஸ்பாம் மெசேஜ் வரத தான் சொல்றாங்க. அப்போ டிஏ பேர்ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பி குடுத்துருக்காங்களா? ஸோ அப்ப ஏசி வராது. டிஏக்கு அப்புறம் பி குடுத்துருக்காங்க. யூ வுட் ஹேவ் சீன் அன் இன்கிரீசிங் அமௌண்ட் ஆஃப் ஜங்க் மெயில் ஷோயிங் அப் இன் யுவர் இமெயில் பாக்ஸ். நம்ம பார்த்திருக்கோம். நம்மளோட இமெயில் பாக்ஸ் ஃபுல்லா நெறைய ஜங்க் மெயில் வந்துட்டு வந்திருக்கும். அதிகமான அமௌண்ட் நம்மளால பார்க்க முடியும். இது எதனால? இட் இஸ் பேசிக்கலி எலக்ட்ரானிக் ஜங்க் மெயில் ஆர் ஜங்க் நியூஸ் குரூப் போஸ்டிங்ஸ். ஜங்க் அப்படின்னாலே வேஸ்ட்ன்னு அர்த்தம். ஓகே. இது அப்போ நமக்கு மெயில்ல வரக்கூடிய ஒரு வேஸ்ட்னே நம்ம இத எடுத்துக்கலாம். அல்லது நியூஸ் குரூப் போஸ்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட் தான். நெறைய நீங்க வந்து ஜஸ்ட் எதையாவது நீங்க Googleல போய் அலோ, அலோ இல்ல சப்ஸ்கிரைப் அந்த மாரி ஏதாவது குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஓயாம அதோட மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்க பைஜூஸ்லயோ இல்ல வேற எதுலயோ போயிட்டு உங்களோட மெயில் ஐடிய வச்சு நீங்க சைன் இன் பண்ணியிருந்தீங்கன்னா, வந்துட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஆட் வந்துட்டே இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். அப்போ இதுல நம்ம என்ன பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இது இன்ட்ரோடக்ஷன் ஸ்பாம் மெசேஜ பத்தி சொல்லிட்டாங்க. நம்மளோட பீப்பிள் வந்து எதிர்பார்க்கலாட்டியுமே நமக்கு அந்த மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம ஃப்ளட் மாதிரி. ஓகே. ஒரு எப்படி சொல்றது? அ மழை வெள்ளம் மாதிரி நமக்கு அது வந்துட்டே இருக்கு. ஸ்பாம் அப்படிங்கிற மெசேஜ்லாம். நெறைய காப்பீஸ் வந்துட்டே இருக்கு. இது வந்து ஹார்ம்லெஸ் ஆக்டிவிட்டீஸா இருந்தாலும், பட் இப்போ வந்துட்டு சீரியஸான ப்ராப்ளமா பார்க்கப்படுது. நம்ம எல்லாருமே இந்த ஜங்க் மெயில வந்து நம்ம பார்த்திருப்போம். அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஜங்க் மெயில் நம்ம மெயில் பாக்ஸ்க்கு வந்திருக்கும். அத நான் எல்லாரும் பார்த்திருப்போம். இது எதனால அப்டின்னா, எலக்ட்ரானிக் ஜங்க் மெயில் ஆர் ஜங்க் நியூஸ் குரூப்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஜங்க் மெயில் தான் நம்ம மெயில்லயும் வந்துட்டு ஜங்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டிஏ, பிசி. நீங்க ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது ஆன்சரா போட்டுடலாம் ஈஸியா. சரியா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த செஷன்ல ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். 20 டேஸ் முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீட் அப் பண்ணணும். சரியா? இது நான் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் நான் உங்களுக்கு டாஸ்க் குடுக்க போறேன். ஆ நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இல்லன்னா என்னோட ஃபீனிக்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு இது பண்ணியிருந்தேன். மேத்ஸோட சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தேன். 15 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. அது மேக்ஸிமம் ஒரு 20, 30 ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நம்மளோட வியூ பாயிண்ட்ல சக்சஸ். அண்ட் இந்த இங்கிலீஷ்க்கு நான் 50 டேஸ் சேலஞ்ச் சொல்லியிருந்தேன்னா, அதுல இப்போதைக்கு நம்ம 20 டேஸ் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு இருக்கோம். ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது இது சரி கிடையாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இனிமேல் 5 கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் அனுப்பிடுறேன். ஆனா நீங்க டெய்லி வந்துட்டு ஆ எவ்வளோ உங்களால முடியுமோ, ஸோ அவ்வளோ கிளாஸ் டெஸ்ட்ட வந்துட்டு சால்வ் பண்ணி எனக்கு ஃபீனிக்ஸ் குரூப்ல வந்துட்டு நீங்க அனுப்பணும். ஓகே. யாரெல்லாம் நீங்க ஃபீனிக்ஸ் குரூப்ல இருக்கீங்களோ, அவங்களுக்காக சொல்றேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ, கண்டிப்பா வந்துட்டு அது ஜாயின் பண்ணிருங்க. அதோட ப்ராசஸ் கூட ஜஸ்ட் டெலகிராம்ல நீங்க வந்துட்டு உள்ள போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. ஜாயின் பண்ணிட்டு அடுத்த 30 டேஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு சேலஞ்ச் குடுக்குறேன். ஓகேவா? இங்கிலீஷ்க்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருங்க. இனிமேல் ரெகுலரா அதுக்கான பிளான வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லன்னா நான் அதுக்கான டெய்லி ஒரு பர்ட்டிகுலர் பிடிஎஃப் அனுப்பிருவேன். இல்ல பர்ட்டிகுலர் டாஸ்க் வந்துட்டு அனுப்பிருவேன். நீங்க அத முடிச்சு எனக்கு நான் முடிச்சுட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இனிமேல் நம்மளோட இது. இந்த 20 நாள் கிளாஸும் என்னோட கிளாஸ் டெஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நீங்க நெறைய ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 80% 80 இல்ல 70% வந்துட்டு வொக்காப் வச்சு தான் நம்மளால கிளாஸ் டெஸ்ட் போட முடியும். பேலன்ஸ் 30% இந்த கிராமட்டிக்கலா நம்மளாலயும் போட முடியும். கிராமட்டிக்கல் ஓகே. ஸோ ஓவராலா 100% சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் நம்மளால இந்த கிளாஸ் டெஸ்ட், பிக்யூஆர்எஸ்லாம் போட முடியுங்கிறது இந்த இந்த ஒரு 20 கிளாஸ்ல உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இத பேஸா வச்சுட்டு அடுத்து இருக்கக்கூடிய 30 நாளும் நல்லா எஃபோர்ட் போடுங்க. ஏன்னா இன்னும் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. இன்னும் 30 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா இனிமேல் நீங்க வந்து அ என்னோட இந்த கிளாஸஸ்லாம் வந்து ரெகுலரா வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வந்து எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு டெலகிராம் குரூப்ல இதுபடி கேட்கலாம். சரியா? ஏன்னா எக்ஸாம் வந்துச்சு. ஸோ இனிமேல் நானும் படிக்க ஆரம்பிக்கணும்.
எனக்கு இந்த சிஜிஎல்ல தாண்டி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2, 3 எக்ஸாம்ஸ் இருக்கு. சரியா? என்னோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடா. ஸோ, அதனால நான் அத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு இப்போதைக்கு சரியா? இப்போதைக்கு நான் உங்களுக்கு டெலகிராம் வழியா தான் வந்துட்டு மென்டர்ஷிப் பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு. ஓகேவா? ஸோ, உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இனிமேல் எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க எனக்கு டெலகிராம் வழியா கேட்கலாம். ஆ ஓகே. எதுனாலும் சரியா? நான் கிளியர் பண்ண ரெடியா இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிமோட்டிவேட்டடா இருக்கு. இல்ல அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த 30 நாள் இங்கிலீஷ்க்கு என்ன பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா இல்லைன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு தனியா ஒரு இது பண்ணலாம். ஓகேவா? ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குரூப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. இப்போ 300 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இப்போ. அதுல வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க. ஓகேவா? 300 பேர்ல 100 பேர் கன்சிஸ்டன்ட் ஆயிருக்காங்க. ஓகே. நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து. ஸோ நீங்களும் கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். அடுத்த எக்ஸாம் இந்த 1 மாசம் இன்னும் அதிகமான எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஓகே. அ நம்மளோட கிளாஸ் டெஸ்ட்டே பாருங்களேன். ஸ்டார்ட்டிங் வீடியோஸ் அவ்ளோ பார்த்தாங்க. அப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அப்படி டவுன் ஆகும்போது எனக்கும் ஒரு டிமோட்டிவேட் தானே இருக்கும். சரியா? ஓகே. நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. முழுக்க முழுக்க என்னோட கரியருக்காக தான் நான் இத இப்போதைக்கு பாஸ் பண்ண போறேன். இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆ ஸோ மறுபடியும் கேட்காதீங்க. சரியா? மேம் இது போடுங்க, அது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பின்ன எனக்கு. ஓகே. சரி. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் டெலகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல கலை எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடது இருக்கும். ஓகே. சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். நம்மளோட குரூப்ல போயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு அங்க நான் இருப்பேன். எப்பவுமே மென்டரா. சரியா? ஓகே. சரி. ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. பாய்.